தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் கனவுகள் நனவாகும். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிமையான தருணத்தில் இனிப்பாக சுவையாக சக்கரை பொங்கல் செஞ்சிடலாம் வாங்க. 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பொங்கல் பானையில் ஒரு 300 ml பால் சேர்த்துக்கங்க. அரிசி கழுவுனா தண்ணியை சேர்த்துக்கலாம். பால் பொங்கி வளைஞ்சதுமே உங்கள் குலசாமியை நினச்சிட்டு குலவையை போடுங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச பச்சரிசி பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க. அரிசி போட்டதுமே கட்டி சேராமல் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. அரிசி அரைப்பதான் நல்லா வெந்ததுமே தண்ணியில் எஞ்ச ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் 2 கப் ப்ரௌன் வெள்ளத்தை தட்டி சேர்த்துக்கங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் வெள்ளை சேர்க்கணும். இன்னும் 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஆல்மோஸ்ட் பொங்கல் ரெடி ஆயிரும். ஃபைனலாக தாளிப்பு செட்டில் தாராளமாக எவ்வளோ நெய் வேணுமோ சேர்த்துக்கங்க. நெய் சூடானதும் முந்திரி கிஸ்மிஸ் உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ சேர்த்துக்கங்க. 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. செம சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.